விருட்சகம் ஒரு அருமையான ராசி, காலபுருஷனுடைய 8வது ராசி. இந்த உலகத்தில் கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ், அது எல்லாத்துக்கும் காரணமான ராசி விருச்சிக ராசி. விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தான் ஜோசியம் படிக்க முடியும். அதனால் இந்த ஜோசியத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் நிறைய ரிலேட்டிவிட்டி இருக்குது. சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி. இந்த இவ்வளவு காலம் உங்களுக்கு குரு பார்வையில் இருந்த நீங்கள் குரு பார்வையிலிருந்து விலகுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கோச்சார ராகு வரார். 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கோச்சார ராகு வரார். இது போக ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புக்கு வாய்ப்புகள் அதிகம். பெண்களாக இருந்தால் திருமண வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை சார். இந்த குரு கண்டிப்பாக மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த வேலை நடக்கும். 2வது, விருட்சகத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். புதிய வேலை வாய்ப்புகள், வருமானம், உங்கள் கை ஓங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ குடும்பத்தில் இருக்கோம், 4 பேர் இருக்கோம், அதில் ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து, புகழ், பரவாயில்லப்பா அந்த பிள்ளை கொஞ்சம் தலையெடுத்து கொஞ்சம் நல்லா வந்துருச்சுங்க, அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுலேருந்தே கொஞ்சம் நல்ல வளர்ச்சி தானுங்க, அப்புறம் அவர் பெரிய பையன் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பித்தார், சென்னைக்கெல்லாம் போனார், மதுரையில் போய் ஒரு தனியாக கம்பெனி வச்சார். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்க முடியாது. தனஸ்தானத்தை தனாதிபதி தனகாரகனே பார்க்கும்போது இந்த வருஷ கடைசியில் இந்த வீடியோவை ரீசெக்அப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சிறு தொகைக்கான சேமிப்பு வந்துடும். நல்லதோ கெட்டதோங்க, கொஞ்சம் அந்த பணம் நமக்காக இருக்கட்டுங்க, நம்ம பேரில் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி சேமிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்.